தங்கம் போல இருந்தாள் கவி. வயசு 25. கவி குட்டி அழகுக்காக கல்லூரிலேயே சுட்டி சுந்தரின்னு பேரும் வந்தது. திருமணமானதும் பட்டாபி மாமா வீட்டு மருமகளானாள். மாமியார் ருக்மிணி அம்மாள் பழங்கால நம்பிக்கைகளில் நம்பிக்கை வைக்கும் கட்டுப்பாடானவங்க. மாப்பிள்ளை சாதாரண வேலைக்குப் போய் 3 வருடம் ஆகுது. ஆனா ஒரு குழந்தையும் பிறக்கலை. மருத்துவ பரிசோதனையில கவிக்குத்தான் சிக்கல் இருக்குன்னு தெரிய வந்ததும் ருக்மிணி அம்மாளின் மனதில் ஏதோ சுழன்று கொண்டிருந்தது. ஒரு இரவு மாமியார் கவிய கூப்பிட்டு பேசினாங்க. கவி, நம் குடும்பத்துக்கு வாரிசு வேணும். இப்போ அப்போ அப்படின்னா சரியில்ல. ஆனா ஒரு வழி இருக்கு. என்ன அம்மா? என்ன வழி? கவி குழம்பி கேட்டா. நீ ஒவ்வொரு இரவும் நீ ரகசியமா ராஜன் கிட்ட விளையாட்டு விளையாடணும். ராஜனா? கவி அதிர்ச்சியுடன். நம்ம வீட்டு நெருங்கிய உறவுக்கார பையன். நல்லவனு தெரியுமே. அவன் ஒன்னும் கோழையல்ல, சந்ததிக்காகத்தான். உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. நான் இருக்கேன். முதல் நாள் கவி ஒன்றும் புரியாமல் இருந்தா. ஆனா நாள்கள் கடந்ததும் ராஜனோட நேரங்கள் செலவிடும்போது ஒரு புது பாசத்துல மாறிவிட்டது. அது தவறா தெரியல. ஆனா உணர்வுகள் அப்படியே உருகி காதலாகிவிட்டது. ரகசியமான அந்த இரவுகள் காதலோடு நிம்மதியோடு இருந்தது. ஒரு நாள் கவி வயிற்றில் உயிர் முளைக்கத் தொடங்கியது. ருக்மிணி அம்மாள் அந்த செய்தியை கேட்டதும் கண்கள் கலங்கின. நீ என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்கும் கொஞ்சம் பரிசு கொடுத்திட்ட. கவி அந்த குழந்தையுடன் ஒரு புதிய காதலையும் புதிய உறவையும் பெற்றுக்கொண்டாள். மரபையும் மனதையும் சமநிலைப்படுத்தியவளாக. கவிக்கு கர்ப்பம் வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில ஒரு மாதிரியான அமைதி நிலவினது. மாமியார் ருக்மிணி அம்மாள் பழைய சோம்பலை தாண்டி புதுசா ஒரு பொலிவோட நடக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாலும் கவியின் உள்ளுக்குள் மட்டும் ஒரு பக்கத்தில் சந்தோஷம், மறுபக்கம் குழப்பம். அந்த குழந்தை யாருடையது? உண்மையை யாரிடமும் சொல்ல முடியாத அவமானம். அதே நேரத்தில் அந்த இரவுகளில் ஏற்பட்ட அந்த தீண்டாத காதல், ராஜன் மீது சில்லென்ற ஆசையும் ஒளிந்த பாசமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ராஜனும் அந்த தொடர்பை ஒரு பொறுப்போட பார்த்தான். குழந்தையை காண வந்தபோது அவன் கண்களில் கவி பார்த்தது சந்தோஷம் மட்டுமில்ல, அத்துடன் ஒரு மெல்லிய உரிமையும். ஒரு நாள் இரவு குழந்தை பிறக்க 2 மாசம்தான் இருந்தது. மாமியார் கையில ஒரு கோப்பையை கவி கையில கொடுத்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தாங்க. கவி, நீ எனக்கு மருமகளா வந்தாலும் இன்று என் மகளாயிருக்க. என்னாலும் முடியாத முடிவை நீ எடுத்துட்ட. உன் தைரியம்தான் இந்த வீட்டு குத்துவிளக்கா எரியுது. அந்த வார்த்தைகள் கவியின் கண்களுக்குள் கண்ணீரா உருகின. குழந்தை பிறந்த நாளில் வீட்டு எல்லாரும் சந்தோஷத்தில் இருந்தாலும் கவியும் ராஜனும் மட்டும் ஒரு கண்ணோக்கத்துல 10,000 பேச்சுகள் பேசினாங்க. மாமியார் அடுத்த நாளே அவரிடம் சொல்லினாங்க, இந்த குழந்தைக்கு ராஜனின் பெயரை வச்சுவோம். மரபோடு சேர்ந்து மனசும் இருந்தாதான் ஒரு வீடு நிம்மதியா இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த ஒப்புதல், அது கவி, ராஜன் இருவருக்கும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கும் தைரியமாயிருந்தது. குழந்தைக்கு பொம் இளன் பொன்னு பேர வைத்தாங்க. குழந்தையோ ஒரு வெண்ணிற தேவதை மாதிரி விழிச்சு பார்ப்பதும் சிரிப்பதும் ஒரு புதுசா உயிர் முழுக்க வீட்டை ஒளிச்சு வைத்தது. கவி குழந்தையோட ஒவ்வொரு நாளையும் ஆசையோட எதிர்பார்த்து வாழ்ந்தாள். ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி தினமும் ஒளிந்து வந்து அவளை உலுக்கிவிட்டது. இது சரியானதா? இளனுக்கு பிறகு நான் யாரோட வாழ்க்கையை வாழணும்? ராஜன் வாரந்தோறும் குழந்தையை பார்ப்பதற்கா வந்தான். அந்த நேரங்களில் கவி பூரணமா ஒருத்தியாவா உணர்ந்தாள். ராஜன் இளனுக்கு பால் கொடுக்கும் போது கூட கண்ணில் காதல் பளிச்சின்னது. ஆனால் ஒரு நாள் மாமியார் ராஜனை அழைத்து பேசினாங்க. ராஜா, நீ இளனோட அப்பா, நானும் இத ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப கவிக்கு நீ மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை வேணும். ராஜன் நிசப்தமா இருந்தான். நீ அவளிடம் காதல் வைத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது மட்டும் போதாது. அவளோட கண்ணை நீ தினமும் எதிர்பார்த்து பார்க்கணும். அந்த வார்த்தைகள் அவனின் உள்ளத்தை பதற வைத்தது. அதே நாளே ராஜன் கவியிடம் நேரா பேசினான். கவி, நம்ம வாழ்க்கை ஒரு நடுவில நின்று காத்திருக்குது. நீ தயார் என்றா நம்ம வாழ்க்கைய புதுசா தொடங்கலாமா?
அந்த வார்த்தைகள் கேட்டதும் கவி அழ ஆரம்பித்தாள். இதுதான் அவள் மனசுக்குள்ளிருந்த ஆசை. ஆனா இது சும்மா காதல் இல்ல ராஜன். இது ஒரு பொறுப்பு. இளன் என்னுடைய குழந்தை மட்டும் இல்ல. உன்னையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து வளரப்போறவன். அந்த இரவிலேயே ருக்மிணி அம்மாள் வீட்டில ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணினாங்க. அந்த விருந்துல கவி, ராஜன், இளன் மூவரும் ஒரு குடும்பமாக பரிச்சயப்படுத்தப்பட்டாங்க. அந்த கணம் ஒரு முடிவும் இல்ல, ஒரு துவக்கமுமாயிருந்தது. வாழ்க்கை புழக்கமாயிருந்தாலும் உண்மை காதல் அங்கிருந்தது. காதல் தவறு இல்லை. உண்மையோடு வாழ்ந்தால் அது வாழ்க்கையின் அர்த்தமாகும். கவி, ராஜன், இளன் மூவரும் மெதுவா ஒன்றாக வாழ ஆரம்பிச்சாங்க. வெளிப்படையா ஒன்றும் சொல்லல, ஆனா உள்ளுக்குள்ள காதல் பெருசாயிட்டது. ராஜன் இப்ப ஒரு தனி வீடு வாடகைக்கு எடுத்தான். கவி மாமியாரோட பேசிட்டு அங்க செஞ்சு குடி சென்றாள். மாமியாரின் ஆசீர்வாதத்துடன் முதல் சில வாரங்கள் பூத்த பூவா போயிருந்தது. சிரிப்பு, விளையாட்டு, குடும்பத்துக்கான கனவுகள். ஆனா தெருவழியே தெரிந்தவர்கள் சிலர் விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் யாரு? மாமியார் இப்படி அனுமதிப்பா? குழந்தைக்கு அப்பா வேற, திருமண வாழ்க்கை வேற. இப்படி அவள் மீது பேசப்படும் வார்த்தைகள் கவி காதில விழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராஜனோட தோழன் ஒருவர் நேரா கேட்டார். ராஜா, நீ அவள கல்யாணம் பண்ணலையேன்னா ஏன் இப்படி இழுத்துக்கொண்டு செல்ற? அந்த நாள் இரவு ராஜன் கவியிடம் பேச ஆரம்பித்தான். கவி, நம்ம காதல் ரொம்ப தூயது. ஆனா உலகம் புரியாது. நம்ம அஃபிஷியலா ஒரு வழி வைக்கணும். அது என்ன? கவி யோசனையோட கேட்டாள். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். இளன் நம் பையனு உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்கட்டும். சின்னதா ஒரு பதிவு கூட போதும். ஆனா உன் மனசு ரெடியா இருக்கணும். கவி அவன் கையை பிடித்தாள். இது நீர் போல ஓடின என் வாழ்க்கை. நீ என் கரை. நானும் ரெடிதான் ராஜன். மாதம் முடிந்ததுமே ஒரு சின்ன ரெஜிஸ்டர் கல்யாணம். பக்கத்து தோழிகளும் ருக்மிணி அம்மாளும் மட்டும் இருந்தார். ஒரே ஒரு மங்கள சுடர். ஆனா அந்த சுடர் அவங்க வாழ்க்கையையே ஒளியடிக்க வச்சது. இப்போ இளன் வளருது. அவருக்கு அவன் அம்மா, அப்பா இருவருமே காதலோடு கலந்த நண்பர்கள். கவி மீண்டும் படிப்பை தொடரறா. ராஜன் ஒரு கற்றதாரா பயணிக்கிறான். மாமியார் ருக்மிணி அம்மாள் ஒரு பொன்னிற தாத்தா மாதிரி பொறுமையோடு, பெருமையோடு அந்த குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. முடிவா? இல்லை, இதுதான் ஒரு வாழ்க்கையின் புதுவிழா. இந்த கதையாவும் கற்பனையே, உண்மையானது அல்ல.